வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு பாட்டி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்றதை நம்ம கடைசியாக பார்ப்போம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கவின் மற்றும் மாயத்திரை. கவின் ஒரு 9 வயது சிறுவன். மொபைல் ஃபோனு மட்டுமே போற்றுவான். காலை எழுந்ததும் பள்ளி பேருந்திலும் இடைவேளையிலும் அவன் திரையில் முழுகியிருப்பான். நண்பர்கள் கவின் கிரிக்கெட் விளையாடாவா என்று கூப்பிடும்போது அவன் முக்கிய லெவல் போயிட்டு இருக்கு என்று பதிலளித்து மரபெஞ்சிலே ஒட்டிக்கொள்வான். இயற்கை காற்றும் சிரிப்பும் கவினுக்கு தெரியாது. திரை மட்டுமே அவனுக்கு உலகம். ஒரு நாள் உடற்கல்வி வகுப்பு. நண்பர்கள் ஓடி ஆடும்போது கவின் வெறும் 2 நிமிடம் கூட ஓட முடியாமல் மைதானத்தின் நடுவே அமர்ந்து விடுகிறான். திரையில் வீரனாக இருந்த அவன் நிஜ உலகில் சோம்பல். ஒரு நாள் மாலை ஊரில் நல்ல மழை பெய்கிறது. மின்சாரம் துண்டாகிறது. மொபைல் சரியாக இயங்கவில்லை. தனிமையிலும் சலிப்பு, சோம்பல் அவனை சுற்றுகிறது. அப்பா மெழுகுவர்த்தியை ஒளியில் வந்து சொல்வார், கவின் வா, சிறிது நேரம் வெளியே விளையாடலாம். கவின் விளையாடத் தொடங்கி ஆரம்பத்தில் உடல் ஒத்துழைக்கவில்லை. ஆனால் 10 நிமிடங்களில் அவன் சிரிக்கத் தொடங்குகிறான். பந்து தவறினாலும் விழுந்தாலும் சந்தோஷம். அவன் உணர்ந்தது, நிஜ உலகில் விளையாடும் மகிழ்ச்சி திரை முன் வெற்றி போல தற்காலிகம் அல்ல. அந்த நாளிலிருந்து கவின் மாறினான். மொபைல் நேரம் பாதியாக குறைந்தது. மாலை வேளையில் அவன் மைதானத்தில் ஓடியாடி மகிழ்கிறான். உடல் வலுவானது. மனம் புத்துணர்ச்சியுடன் வகுப்பிலும் கவனமாக படிக்க தொடங்கினான். என்ன குழந்தைகளே, இந்த கதையில மொபைல் என்பது ஒரு ஜன்னல், பார்க்கலாம், ஆனால் அதில் முழுகாதீர்கள். வெற்றி உங்கள் வியர்வையில் தூறுகிறது. திரை அல்ல, மைதானமும் உங்கள் தன்னம்பிக்கையை வளர்க்கும். கால்களால் ஓடி விளையாடுங்கள். உடல் ஆரோக்கியமே முதற்கண் வெற்றி. என்ன குழந்தைகளே, புரிந்ததா? நீங்களும் இது போல இருங்க. உங்களை பாட்டி அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாட்டி கதைகள்.